ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நமக்கு வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆஃப் இயர்லிக்கு ஹாலிடே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ஏலேருந்து என்ஏ வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம இந்த காலாண்டு, அரையாண்டு இந்த மாதிரி லீவ் வந்தாலே கூடவே ஒரு அப்டேட் வரும். என்னென்னா ஸ்பெஷல் கிளாஸ் வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் நமக்கு வந்து ஒரு சில இடத்துல ஸ்பெஷல் கிளாஸ் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு யார் யாருக்கு வந்து ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக 10th அண்ட் 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு 11th இப்போ பப்ளிக் எக்ஸாம்ஸ் வந்து இல்லை, அதனால் 10th-க்கும் 12th-க்கும் சொல்லியிருப்பாங்க. ஸோ நமக்கு அப்டேட் லீவ் அப்டேட் பார்த்தீங்கன்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்க, மினிஸ்டர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. பள்ளிகளுக்கு 24ஆம் தேதியிலேருந்து சரிங்களா, 24ஆம் தேதி முதல் அரையாண்டு விடுமுறை தொடங்க இருக்கு. இதை அடுத்து கிறிஸ்மஸ்ஸு, அதுக்கடுத்து நியூ இயர் இதெல்லாமே வரது தொடர்ந்து 5ஆம் தேதி நமக்கு வந்து மீண்டும் பள்ளிகள் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அரையாண்டு விடுமுறை நாட்களில் சிறப்பு வகுப்புகளை நடத்தக்கூடாது. விடுமுறை அப்படிங்கிறது மாணவர்களுக்கு புத்துணர்ச்சிக்காக அளிக்கப்பட்டிருக்கு. எனவே அவர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுத்தி விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக குறிப்பாக தனியார் பள்ளிகளில் அதை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்டடி கிளாஸ் இந்த மாதிரி எதுவுமே ஸ்பெஷல் கிளாஸ் எதுவுமே வைக்காதீங்க அப்படின்னு தான் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதேமாரி நேற்று பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வி இயக்குனர் பார்த்தீங்கன்னா அதுவுமே அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் இருந்தாலும் நிறைய இடத்துல வந்து ஸ்டடி இந்த மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு யார் யாருக்கு வந்து ஸ்டடி இந்த மாதிரி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லீவை சேஃப்டியாக என்ஜாய் பண்ணுங்கள். சின்ன கிளாஸ் பசங்களாக இருந்தீங்கன்னா, சின்ன பசங்களாக இருந்தீங்கன்னா அந்த ஆறு, குளம், ஏரி இந்த மாதிரி இடத்துக்கு என்ன பண்ணாதீங்க, போகாதீங்க. ஸோ நம்ம 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு குறிப்பாக பயாலஜி, பாட்னி அண்ட் சுவாலஜியில் டெய்லியும் சரிங்களா சென்டம் எடுக்கிறதுக்கான கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறதா இருக்கும். அது எல்லாமே வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறோங்க. ஆல்ரெடி டே 1க்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே வீடியோ லிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் எந்த கொஷின்ஸ் வந்து தேடுனாலும் கூடவே கேசி பாட்னி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி தேடுங்க. உங்களுக்கு வந்து அந்த கொஷின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஆல். என்ஜாய் பண்ணுங்கள், சேஃப்டியாக இருங்க.